நான் என்ன சொல்றேன், எடப்பாடியோடு எஸ்டிபி சேர்ந்ததுக்கு 1008 காரணங்கள் இருக்கு. அதுக்கு பின்னாடி 1008 அவமானங்கள் இருக்கு, வழிகள் இருக்கு. மிகப்பெரிய ஒவ்வொரு தேர்தலிலும் எஸ்டிபி புறக்கணிக்கப்பட்டிருக்கு. வேற கட்சியா இருந்ததுன்னா இன்னைக்கு அது அல்ற சில்லறையா இருக்கும். எஸ்டிபி தவிர வேற கட்சி எதாவது இருந்திருந்தால் என்னவா இருக்கும்? கட்சியே இருக்காது. நம்முடைய இந்த நாட்டினுடைய ஆபத்தான சூழலை எதிர்கொண்டால் எஸ்டிபி கட்சியினுடைய தேவை என்ன என்பது நம்ம அனைவருக்கும் புரியும். அன்பிற்கினே அன்பு சொந்தங்களே, இன்றைக்கு நம்மை அரசியல் இல்லாதவர்களாக ஆக்க, அரசியல் அற்றவர்களாக ஆக்க நடக்கிற அந்த முயற்சிக்கு எதிராகத்தான் எஸ்டிபி கட்சி வெல்லட்டும் மதச்சார்பின்மை என்கிற மாநாட்டுடைய முழக்கத்தை நாம் முன்வைத்திருக்கிறோம். எனவே ஓங்கி உரைக்கிறோம், அறுதிட்டு சொல்லுகிறோம், வெல்லட்டும் மதச்சார்பின்மை என்று மட்டுமல்ல, வெல்லட்டும் எஸ்டிபிஐ என்று கூட அறுதியிட்டு நாம் சொல்லுவோம்.